கிறிஸ்பியான கோதுமை ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இது போடக்குள்ளே எவ்வளோ சவுண்டு நல்லா கிறிஸ்பாக கேட்குது பாருங்கள். இது பாருங்கள், சாப்பிட்டாலும் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். கோதுமை மாவை வச்சு எப்படி ஒரு கிறிஸ்பியான நம்ம ஸ்வீட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு நான் வெறும் 5 இன்கிரீடியன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப குயிக்காக அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். 250 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அரை மூலி தேங்காவை திருவி பால் பொழிஞ்சு வச்சிருக்கேன். 50 கிராம் ரவை எடுத்திருக்கோம். 100 கிராம் சர்க்கரை, 30 கிராம் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட். இதை நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தேங்காய் பாலில் இந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நான் ஒரு பிஞ்ச் சால்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் தான் ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். அப்போ நமக்கு ஈவனாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, சுகரும் சால்ட்டும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது மாவு எப்படி பிசையுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் மிக்சிங்க்கு ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். இதில் கோதுமை மாவு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தது ரவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்ச பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இதை பிடிச்சி பார்த்தாலே தெரியும் நமக்கு. இப்போ நல்லா வந்திருக்கு மாவு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நம்ம அதை உருட்டவே முடியாது. அதனால் கொஞ்சம் டைட்டாகவே நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதனால தான் நான் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி பிசைஞ்சேன். நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக வேணுன்ற அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த சப்பாத்தி கட்டையில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். எதுக்காகனா நம்ம உருட்டக்குள்ளே ஒட்டாத ஸ்மூத்தாக வர்றதுக்காக. இப்போ நாம் மாவு கொஞ்சம் பெரிய அளவில் எடுத்து உருட்டிக்கலாம். இது நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நமக்கு இது ரவுண்ட் ஷேப் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதை இப்போ ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மாதிரி இருக்கா, இதை ஃபஸ்ட்டு இந்த 2 எட்ஜஸையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு திரும்ப நல்லா டைட்டாக ஒட்டிட்டு பின்னாடி இருக்க எட்ஜஸை நம்ம இப்படி பிடிச்சி ஒட்டினா இந்த ஷேப் அழகாக கிடச்சிடும் நமக்கு. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ இது நம்ம லேஸாக கொஞ்சம் இந்த எட்ஜஸை கொஞ்சம் முறுக்கி விடணும். பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ஓரத்தில் ஏன்னா எட்ஜஸ் எண்ணெயில் போடக்குள்ள பிரியாது இருக்கிறதுக்காக நான் சொன்னேன் கொஞ்சம் சுற்றிக்கோங்க அப்படின்ட்டு. பசங்களுக்கு எப்பயுமே நம்ம ஸ்நாக்ஸ் கொடுப்போம். ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதை நம்ம செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பசங்க விருப்பப்படுறப்ப நம்ம கொடுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வச்சு ஆயிலில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நல்லா கிறிஸ்ப் ஆயிடும். இது நம்ம நல்லா பொரிக்கக்குள்ளேயே நல்லா அந்த பட்டர் ஸ்மெல் வருது. செம்ம வாசனையா இருக்கு. குழந்தைங்களுக்கு இதை நம்ம ஸ்நாக்ஸா கொடுத்து அனுப்பலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். ஏன்னா கோதுமை மாவுல தான் நம்ம செஞ்சிருக்கிறோம். ரொம்ப நல்லது இது. இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிக்கலாம். ரொம்ப தூக்கி விட்டிங்கன்னா ரொம்ப கருப்பாயிடும். மேலே மட்டும் அவுட்ரு மட்டும் நல்லா வெந்திருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டில் வந்து இந்த கோதுமை ஸ்வீட்டில் மைல்டாக தான் ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.